எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல, ஆளை பாக்குறது இல்ல. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்ல, இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க, இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால முடியலங்க, மன்னிச்சுக்கிறேங்க. வேக வேகமா தோண்டிங்க, ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 கோடி ஒப்பந்தம்ன்றீங்க. தோண்டினீங்க சும்மா சொல்லல, தோண்டினீங்க. என்ன பண்ணீங்க? ராத்திரியில் நாங்க தூங்கும் போது மூடிட்டு போயிட்டீங்க. எங்க அந்த காவாயெல்லாம் என்ன இது? இதெல்லாம் இது கொடுமை தங்கச்சி, இதை பேசாதீங்க, கோமாயிரும். வேற ஏதாவது கேளுங்க. அதான் நான் வேடிக்கையா பாக்குறேன். இதை சொல்லுவாங்க, இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்க. அப்படிதான் அண்ணன் பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமைத்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறாரு. செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்க ஊர்தி, அவசர ஊர்தி இல்லாம சைக்கிள் முன்குள்ளுக்கு ஹாண்ட்பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கான், தோல் தூக்கி போயிட்டு இருக்கான். காட்டுல ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவ தரம் இருக்குது இதுல? நீங்க ஒரே சுகாதார திட்டம், எல்லாம் ஒண்ணு. ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது. எப்படி இருக்கு? ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா? ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசப்பட்டு வந்துருமா? தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி. முதல்ல இந்தியா ஒரே நாடா? இந்த கான்செப்டுக்கு வாங்க. ஒரே நாடா? 28 நாடு, 8 ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா? இதான கேள்வி. இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநிலங்கள் அவைதானே, மாநிலங்களின் அவைதானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே. ரேடியோ இல்லையே, இந்திய ரேடியோ, ஆல் இந்தியா. அப்ப அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா? இது என் நாடு, அது அவர் நாடு, அவர் நாடு. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர், எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம். அதனாலதான் அது ஒன்றியம்ங்கிறோம். இது ஒரு ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட்னு வராம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாத்திட்டேன், யூனியன் மாத்தி விட்டேன். அதானே? அப்ப ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல். எப்படி ஒரே தேர்தல் நடத்துவ நீ? இந்த கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க. அது செய்யறதுல ஒரே தேர்தல் தம்பி, ஒரே தேர்தல். இப்ப நம்ம எப்படி கேட்போம்? தமிழ்நாட்டில் 39 தொகுதியும், புதுச்சேரியில 1 தொகுதியும், 40 தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க. வட மாநிலங்கள்ல முழுக்க 13 கட்டம், அசாம்ல அந்த 4 கட்டம், மேற்கு வங்கத்தில் 13, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 13 கட்டம், 14 கட்டம், 10 கட்டமா தேர்தலை பிரிச்சு நடத்தினது ஏன்? ஒரே கட்டமா ஒரு தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது நீங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல். அதனால வர்ற லாபம் நட்டங்களை, லாபத்தை சொல்லு, மக்களுக்கான நன்மையை ஒண்ணு சொல்லுங்க.